भगीरथकृतेन च भारतस्था जनाः सर्वे पूजयिष्यन्ति भक्तितः. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கங்கையோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். கங்காதேவி எப்படி கோலோகத்துலேருந்து பூமிக்கு வராங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய கணவனாகப்பட்ட கடலோடு நீ அங்கே சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே வந்து நாராயணன் விட்டு பிரிஞ்சிருக்கணும், நீ கவலைப்படாதே. ஏன்னா கங்கை வந்து எல்லாருமே நாலு ஒய்ஃபு. நாராயணனுக்கு பார்த்தா லக்ஷ்மி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு. கங்கை துளசி எல்லாருமே அவருடைய ஒய்ஃபாக தான் அங்கே தான் போய் உட்காந்துருக்கா. ஏன்னா ராதை ஒத்துக்க மாட்டான், ராதை கோலோகத்தில் இருக்க விட மாட்டான். நேக்கு மட்டும்தான் அவர் சொல்லிவிட்டு அவளை தள்ளி விட்டு விட்றா. அதனால தான் நாராயணன்ட்ட வந்து சேர்ந்துடுறா எல்லாரும். ஸோ அங்கே கடவுளை பிரிஞ்சிருக்கணும்னு நீ கவலைப்படாது. நீ வந்து பூலோகத்தில் போனாலும் உனக்கு அழகான கடல் உனக்கு கணவனாக இருப்பேன். அதுவும் என்னுடைய அம்சம்தான், அந்த கடலும் என்னுடைய அம்சம்தான். அதனால் நீ அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி கிருஷ்ணன் அனுப்புகிறாரா. ஸோ துவாம் தோஷியந்தி ச சோஸ்திரேன பகீரத கிருத்தேனச்ச. ஸோ அது மாதிரி நீ அப்படி இருக்கும்போது உன்னை எல்லாரும் பகீரத கிருத்தேன, பகீரதன் ஒரு சோஸ்திரம் பண்ணியிருக்கான் கங்காதேவி மேலே. ஏன்னா கங்கையை அவன் கொண்டு வந்தான், அவனே தான் கொண்டு வந்தான் தன்னுடைய முன்னோர்களை கரையேற்றதற்காக. அதனால் உன்னை வந்து அந்த பகீரதன் செய்த சோஸ்திரத்தால் எல்லாருமே உன்னை துதிப்பார்கள். பாரதஸ்தாக ஜனாகா, பாரதத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே சர்வே பூஜை சிந்தி பக்தி தக, உன்னை பக்தி பரவசத்தோடு பூஜிப்பார்கள்னு சொல்லி அனுப்புகிறார். कण्वशाखा उक्तध्यानेन ध्यात्वा त्वां पूजयिष्यति. सारी मैम. कण्वशाखा उक्तध्यानेन ध्यात्वा त्वां पूजयिष्यति यः स्तौति प्रणमेत् नित्यं सः अश्वमेध फलं लभेत्. ஸோ இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வேதத்தில் தேடி பார்த்தா கண்வசாக்கைன்னு ஒரு சாக்கை இருக்குது. அந்த கண்வசாக்கையில் கீழே தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் போட்டிருக்கு. ஸோ பகீரதன் ஏற்றிய ஸ்லோகம்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ கண்வசாக்கா உக்த தியானேன, கண்வசாக்கையில் எப்படி தியானம் பண்ணணும், கங்கையை தியானம் பண்ணணுங்கிறத பற்றி போட்டிருக்கு. அதை மாதிரி அது தியானம் பண்ணி பூஜிப்பார்கள். துவாம் பூஜை சித்தி, உன்னை இந்த பாரத லோக மக்கள் எல்லாம் பூஜிப்பார்கள். யக சௌத்தி பிரணமேத்து, யார் உன்னை இப்படி ஸ்துதி பண்ணுறாளோ, நமஸ்காரம் பண்ணுறாளோ, பிரணமேத்து நன்றாக நமஸ்காரம் செய்கிறார்களோ, நித்தியம் டெய்லி சக அஸ்வமேத பலம் லபேத்து, அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னா அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை அவன் அடைவான். गंगा गंगा इति यो ब्रूयात् योजनानां शतैरपि मुच्यते सर्वपापेभ्यः विष्णुलोकं स गच्छति. ஸோ யார் கங்கா கங்கா கங்கான்னு சொல்லிகிட்டே இருக்காளோ, நம்ம வீட்டில் குடிக்கும்போது அப்படி தானே கங்கை கங்கைன்னு சொல்லி தானே குளிக்கிறோம் நம்மலாம். ஸோ அது மாதிரி யார் கங்கை கங்கைன்னு சொல்கிறாளோ, யோஜனானாம் சதைரபி, தள்ளி பல யோஜனைகள் தூரம், சதை நூற்றுக்கணக்கான யோஜனைகள் தள்ளி இருந்தால் கூட நம்மளாம் அப்படி தான் இருக்கோம். இருந்தாலும் கங்கா கங்கா சொல்லி ஸ்நானம் பண்ணும்போது நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறதுங்கிறார். சர்வ பாபேபியக முச்சதே, எல்லா பாபங்களையும் அது விடுவிக்கும். எல்லா பாபங்களையும் அவர்கள் தாண்டி விடுவார்கள், விடுதலை பெறுவார்கள். விஷ்ணுலோகம் சகச்சதி, அவன் விஷ்ணுலோகத்தை அடைவான். गंगा गंगा इति यो ब्रूयात् योजनानां शतैरपि मुच्यते सर्वपापेभ्यः विष्णुलोकं स गच्छति. सहस्र पापिनां स्नानात् यत् पापं ते भविष्यति प्रकृतेः भक्त संस्पर्शात् एव तद्धि विनक्ष्यति. ஸோ சகசிர பாபினாம் ஸ்நானாத், பல ஆயிரக்கணக்கான பாபிகள் வந்து அங்கே குளிப்பான் இல்லையா கங்கையில். ஸோ உத்பாதம், அதிலிருந்து பாவம் கிடைக்கும். ஸோ தேவிக்கும் பாவம் கிடைக்கும். ஸோ உத்பாபம் தே பவிஷ்யதி, உனக்கு அந்த பாவம் ஏற்படும். ஏன்னா எல்லா பாவிகளும் உங்கள்கிட்ட வந்து குளிப்பான். பிரகிருத்தேகே பக்த சம்ஸ்பர்ஷாத், ஆனால் இந்த மூலப்பிரகிருதி தேவியாக இருக்கக்கூடிய அந்த மூலப்பிரகிருதியோட அம்சத்துலேருந்து வந்தவா தான் இவெல்லாம் கவுன தேவிகள்னு சொல்கிறோம் நம்ம. மூலப்பிரகிருதி தேவிகள் கங்கையெல்லாம் மூலப்பிரகிருதி தேவிகள் கிடையாது. 5 தேவிகள் தான் மூலப்பிரகிருதியில் உள்ளவா. அவளுடைய அம்சத்துலேருந்து வந்தவர்கள் இந்த கவுன தேவிகள். ஸோ அவளுடைய பக்தர் மூலப்பிரகிருதி தேவியுடைய பக்தர்கள்.
ஸோ அந்த மாதிரி தேவி பக்தர்கள் எல்லாம் அவர்கள் வந்து குளிக்கும்போது சம்ஸ்பர்ஷனை தொடும்போது, கங்கையை தொடர்ந்து நடந்து கங்கையில் அவா குளிச்சா ஏவ தத்ஹி வினங்ஷதி, உன்னுடைய ஏற்பட்ட அந்த பாவம் அது வினங்ஷதி நாசமடையும். ஸோ உனக்கு ஏற்பட்ட பாவத்தை மூலப்பிரகிருதி தேவிகள்மார்கள்ட்ட பக்தியுடையவர்களால் வந்து குளிக்கப்படும் பொழுது, யாரெல்லாம் சாவித்ரி ராதை இவெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த அவள்லாம் சரஸ்வதி இவெல்லாம் பார்க்குறோம் நம்ம, அவெல்லாம் குளிக்கிற வச்சு அந்த பக்தர்கள் குளிக்கும்போது போயிடும்ன்ற. राधे कृष्णा सहस्र पापिनां स्नानात् यत् पापं ते भविष्यति प्रकृतेः भक्त संस्पर्शात् एव तद्धि विनश्यति पिनातु सहस्राणां शवस्पर्शेन यत्त्वयि तन्मन्त्र उपासकस्नानात् तदगं च विनश्यति. ஸோ சகசிரானாம் பாபினாம், ஆயிரக்கணக்கான பாபிகள் ஷவஸ்பர்ஷேன, அது மட்டும் இல்லை அந்த பாபிகள் தொடர்றது, அது மட்டும் இல்லை ஷவத்தை தூக்கி போட்டுவிடுறான். ஸோ பாதி எரிஞ்சுட்டு இருக்கும் போதே உள்ளதுக்கு போட்டு விடுறா இல்லையா. ஸோ எத்வயி, அப்படிப்பட்ட பாவங்கள் உனக்கு ஏற்படுறது இல்லையா பிடம் போடுறதுனால, தத்து மந்திர உபாசக ஸ்நானாத்து, ஸோ தேவியோட மந்திரத்தை சொல்லி குளிக்கும்போது, கங்காதேவி மந்திரம் இல்லை மூலப்பிரகிருதி தேவிகளோட மந்திரத்தை சொல்லி அப்படி குளிக்கும்போது தத் அகம், அந்த பாவம் வினங்ஷதி, அதுவும் போய்விடும். ஸோ மந்திர ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறார். மந்திர ஸ்நானம் ஆம்பளைகள் எல்லாம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணுவா, நம்ம கங்கைன்னு சொல்லி மூழ்கலாம். இல்லை நம்ம சரஸ்வதி சாவித்ரி அதாவது மூலப்பிரகிருதி தேவிகள் எல்லாம் நினச்சிட்டு அப்படி குளிக்கும்போது அந்த பாவமும் போய்விடுங்கிறார். शवस्पर्शेन यत्त्वयि तन्मन्त्र उपासक स्नानात् तदगं च विनश्यति. तत्रैव त्वम् अधिष्ठानं करिष्यसि अगमोचनं सार्धं सरिद्भिः श्रेष्ठाभिः सरस्वत्यादिभिः शुभे. शुभे சுபமானவளே, சரித்பிகி ஸ்ரேஷ்டாபிகி சார்தம், உயர்ந்த பல நதிகள் பாரதத்தில் இருக்குது. ஸோ அந்த நதிகளோடு கூட சரஸ்வதி ஆதிபிகி, சரஸ்வதி நதியில் ஓடிருக்கேன். ஸோ அந்த சரஸ்வதி முதலியே உயர்ந்த நதிகளோடு கூட இருந்துட்டு தத்ரையேவ, அந்த பாரதத்திலேயே தொம் அதிஷ்டானம் கரிஷசி, உன்னுடைய இருப்பு அங்கே தான் இருக்கும். நீ பாரத தேசத்துக்கு தான் போவாய், அங்கே தான் உன்னுடைய இருப்பு இருக்கும். அகமோச்சனம் கரிஷசி, நீ எல்லாருடைய பாவத்தை நீ தீர்ப்பவளாக இருப்பாய். तत्रैव त्वम् अधिष्ठानं करिष्यसि अगमोचनं सार्धं सरिद्भिः श्रेष्ठाभिः सरस्वती आदिभिः शुभे. तत्तु तीर्थं भवेत् सद्यः यत्र तद्गुणकीर्तनं तद्रेणुस्पर्शमात्रेण पूतः भवति पातकी रेणुप्रमाणवर्षञ्च देवी लोके वसे ध्रुवम्. ஸோ எத்திர தொத்குண கீர்த்தனம், எந்த இடத்துல உன்னை பற்றி புகழ் பாடுகிறார்களோ, கீர்த்தனம்னு பாடுறது குணகீர்த்தனம், தேவி உன்னுடைய புகழை எந்த இடத்துல யார் பாடினாலும் அந்த இடமே தத்து தீர்த்தம்பவே சத்தியக, அந்த இடமே தீர்த்த இடமாயிடுறது, புண்ணியக்ஷேத்திரமாக ஆயிடுறது. கங்கையை நினச்ச மாத்திரம், அதான் நம்ம குளிக்கிற வச்சு கங்கைன்னா கங்கை வந்துடுறான்றான். ஸோ அதுவே தீர்த்த ஸ்நானமாகி விடுகிறது. ரேணு ஸ்பர்ஷ மாத்திரேன, ஸோ உன்னுடைய அந்த லேசான அந்த மண்ணு, உன்னுடைய மணல் பட்டா கூட பூதக பாதகி பவிஷதி, பாதகம் செய்த பஞ்சபாதகமெல்லாம் பண்ணக்கூடிய அந்த பாதகனாக்கப்பட்டவன் கூட பூதக பவதி, புனிதம் அடைந்து விடுவான். ரேணு பிரமாண வருஷம், அப்படி அவன் எந்த மணலை, உன்னுடைய கங்கையோட நதி மணலை எவ்வளவு மணல்கள்ல அவன் கால் பட்டதோ அத்தனை வருஷம், பிரமாணம்னா அதுக்கு ஈக்குவலான வருஷங்கள், தேவிலோகே துருவம் வசித்து, அவன் தேவிலோகத்தில் அத்தனை வருஷம் இருப்பான், வசிப்பான். तत्तु तीर्थं भवेत् सद्यः यत्र तद्गुणकीर्तनं वर्णेन पूतः भवति रेणुप्रमाणवर्षं च देवी ध्रुवम्. येन त्वयि ये भक्त्या मन्नाम स्मृतिपूर्वकम् उत्सृजन्ति प्राणांश्च गच्छन्ति हरेः पदम्. ஸோ ஏ பக்தியா, யார் ஒருவன் பக்தியோடு கூடவும், ஞானேன, அதாவது உன்னுடைய பெருமையெல்லாம் அறிஞ்சு அந்த புத்தியோடு கூடவும், தொயி மன்னாம ஸ்மிருதி பூர்வகம், ஸோ என்னையும் நினச்சிண்டு, ஸோ பகவான் சொல்கிறார் என்னையும் நினச்சிக்கணும், உங்கள்கிட்டையும் பக்தியோடு இருக்கணும். ஸோ அப்படி உன்னுடைய அறிவோடு கூட அவன் ஒருத்தன் அங்கே குளித்தாலும் மன்னாம ஸ்மிருதி பூர்வகம் சம் உத்ஸ்ருஜந்தி பிராணான், அப்படியெல்லாம் நினச்சிட்டு பிராணனை விட்டுடுறான். ஸோ அங்கே கங்கை நதியில் காசியில் போய் செத்து போயிட்டானா
மன்னாம ஸ்மிருதிபூர்வகம் என்னை நினைச்சுண்டு காசியில் உயிரை விட்டான் என்றால் உத்ஸுஜந்தி பிராணன் விட்டுறான். தே கச்சந்தி ஹரே பதம். ஸோ அதனால அவன் வந்து ஹரியோட பதம் விஷ்ணுலோகத்தை அடைவான். ज्ञानेन त्वयि ये भक्त्या मन्नाम स्मृतिपूर्वकं समुत्सृजन्ति प्राणान् च ते गच्छन्ति हरे पदम्. राधे कृष्ण. पार्षद प्रवरास्ते च भविष्यन्ति हरिश्चिरं लयं प्राकृतिकं ते च द्रक्ष्यन्ति चापि असंख्यकम्. ஸோ அவள் என்ன பண்ணுவான், விஷ்ணுலோகத்துக்கு போயிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டு ஹரேகே சிரம் பார்ஷத பிரவராக, பார்ஷதர்களில் அந்த நந்தன் இதெல்லாம் இருக்கால, சுனந்தன் நந்தன் இந்த மாதிரி கருடன் இவெல்லாமே பார்ஷதர்கள் தான் பகவான் விஷ்ணுலோகத்தில். அவெல்லாம் பார்ஷதர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த மாதிரி பார்ஷதர்களோட இடத்த போய் அடைஞ்சிட்டு சிரம் ரொம்ப நாளைக்கு அங்கே இருப்பான். பார்ஷதர்களாக ரொம்ப வருஷங்கள் இருப்பான். எப்படி அசங்கியம் பிராகிருத்திகம் லயம், கணக்கே இல்லாத அசங்கியம், நம்பரே பண்ண முடியாது அவ்வளவு பிராகிருத்திக லயம்னு. ஒரு பிரம்மாவோட ஆயுசு முழுக்க வரக்கூடியது ஒரே ஒரு லயம் வரக்கூடியது பிராகிருத்திக லயம் சொல்லுவோம். பிரகிருத்தியை முழுசுமே அடங்கி போயிடும், எல்லா லோகங்களும் போயிடும். அப்படிப்பட்ட லயங்களை பல லயங்களை அந்த உலகம் அழிவை அவர்கள் பார்ப்பார்கள். தேஜ திரட்சந்தி, பகவானுடைய பக்கத்திலே இருந்துட்டு இப்படி பிராகிருத்திக நைமித்திக பிரளயம்லாம் சொல்ல முடியாது, அது மாதிரி பிராகிருத்திக பிரளயங்களை இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். पार्षद प्रवरः ते च भविष्यन्ति हरे चिरं लयं प्राकृतिकं ते च द्रक्ष्यन्ति चापि असंख्यकम्. मृतस्य बहुपुण्येन तत्शवं त्वयि विन्यसेत् प्रयाति स च वैकुण्ठं यावत् अह्नः स्थितिः त्वयि. ओके, सो மிருத்தசிய பகுபுண்ணியன்னு மிருத்தசிய பல புண்ணிய காரியம் பண்ணியிருக்கான், அவன் செத்து போயிடுறான். ஸோ அப்படி பல புண்ணியங்கள் செய்து அவன் செத்து போன அந்த பாடியை தற்சவம், அந்த சவத்தை தொய் வின்யசேது உங்க மேலே தூக்கி போட்டாள் என்றால், ஸோ புண்ணியமானப்பட்ட ஒருத்தனுடைய பாடி இப்போ கங்கையில் விழுந்தால், வீசப்பட்டால், வின்யசேதனை அதில் வைத்தால், சக யாவத் அன்ஹக ஸ்திதிஹி தொயி. ஸோ எவ்வளவு நாளைக்கு உன்னுடைய ஸ்திதி, அதாவது பூமியில் கங்கை ஓடுறாளே, அப்போ 5000 ஆண்டுகள், கலியில் 5000 ஆண்டுகள் இருந்துட்டு எங்கிட்ட வாரன்னு சொல்லிட்டார் அவர். ஸோ கலியில் உள்ள 5000 ஆண்டுகள்னு அர்த்தம். யாவத் அன்ஹக ஸ்திதிஹி தொயி, பூமியில் உனக்கு எத்தனை நாளைக்கு வாசம் இருக்கோ அது வரைக்கும் அவன் பிரயாத்தி சச்ச வைகுண்டம், அவன் வைகுண்டத்தில் அவ்வளோ வருஷம் அவன் வைகுண்டத்தில் போய் இருப்பான். मृतस्य बहुपुण्येन तत्शवं त्वयि विन्यसेत् प्रयाति स च वैकुण्ठं यावत् अह्नः स्थितिः त्वयि. कायव्यूहं ततः कृत्वा भोजयित्वा स्वकर्मकं तस्मै ददामि सारूप्यं करोमि तं च पार्षदम्. ஸோ ஸ்வகர்மகம் போஜயித்வா, ஸோ அவனுடைய அந்த காயவியூகம் ததக்கிருத்தம். அப்போ 5000 ஆண்டுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் தேவியோட இங்கே இருப்பு வரைக்கும் அப்படி இருந்துட்டு வைகுண்டத்தில் இருந்துட்டு திருப்பி வருவனவன். காயவியூகம், காயன்னு உடம்பு மூர்த்தி வடிவில் வருவன் அப்படின்னு மீண்டும் பிறவி எடுப்பான், பூமியில் வந்து பிறந்து. ஸ்வகர்மகம் போஜயித்வா, இன்னும் ஏதாவது விட்டு போன கர்மங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் தான் சாரூபியம் கரோமி தம், நான் அவனை சாரூபியம், அப்படி ஒரு சாயுஜ்யம் சாரூபியம் சாலோக்கியம்லாம் இருக்கல, பலவித மோட்சங்கள் சொல்லுவோம், முக்தி நிலைமை தான் அதுவும். ஸோ என்ன மாதிரியே ரூபத்தை கொடுத்து அவனை தம்ச பார்ஷதம் ததாமி தஸ்மை, அவனுக்கு நான் என்னுடைய பார்ஷதங்கிற ஸ்டேட்டஸை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் இருந்துட்டு திருப்பியும் பூமியில் போய் கர்மத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் என்னுடைய பார்ஷதனாக வந்துடுவான், அப்படின்னு எங்கள் கோலோகத்துக்கு வந்துடுவான்னு அர்த்தம். कायव्यूहं ततः कृत्वा भोजयित्वा स्वकर्मकं तस्मै ददामि सारूप्यं करोमि तं च पार्षदम्. இப்போ இதுக்கு கட்டு வைகுண்டத்துக்கு நாராயணன் சொல்கிறோம். ஹூ இஸ் நாராயணா? 2 கை கிருஷ்ணர் தான் வைகுண்டத்துக்கு வந்துட்டார், அவருக்கு தான் நாராயணன்னு பேரை போட்டுவிட்டோம் நம்ம. கிருஷ்ணர் முதல்ல ஒரே ஒத்தராக இருக்கார், அவர் 4 கை கிருஷ்ணராகவும் 2 கை கிருஷ்ணராகவும் ஆனார். 2 கை கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டார். அவர் 4 கை கிருஷ்ணராக கோலோகத்தில் இருக்கார். ஆக மொத்தம் இது ஒரு கிருஷ்ணர்கள் லோகம் தான், அதுவும் கிருஷ்ணர்கள் லோகம் தான். இதுக்கு நாராயணன்னு பேர் சூட்டி வைகுண்டம்னு சொல்கிறோம் நம்ம. अज्ञानी त्वज्जलस्पर्शात् यदि प्राणान्तम् उत्सृजेत् तस्मै ददामि सालोक्यं करोमि तं च पार्षदम्. ஸோ அஜ்ஞானி அறிவில்லாதவன், அவனுக்கு புத்தி இல்லை.
தொத்து ஜலஸ்பர்ஷாத் அவன் புத்தி இல்லாதவன் கூட உங்ககிட்ட வந்து குளிச்சான் என்றான். உன்னுடைய ஜலஸ்பர்ஷம் ஏற்படுறது அவனுக்கு. அதனால அவன் அங்கே குளிக்கிறதுனால எதி பிராணான் சமுதிரம் அந்த இடத்துல அவனுக்கு உயிர் போயிடுத்து என்றால் அவனுக்கு ஒன்றும் ஞானமெல்லாம் வரல. இருந்தாலும் அவன் குளிக்கும்போது அவனுக்கு அங்கே பிராணம் போயிடுத்து. காசியில் பிராணம் போயிடுத்து. தஸ்மை ததாமி சாலோக்கியம் அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னால் சாலோக்கிய முக்தி கொடுப்பேன். முதல்ல உள்ளவனுக்கு சாரூபிய முக்தின்னாரு. இங்கே இவனுக்கு வந்து சாலோக்கிய முக்தி, அதாவது எப்போதும் பகவான்கிட்ட பார்த்துட்டே இருக்கலாம். பகவானோட சாநித்தியம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட முக்தியை கரோமிச்ச தம்ச பார்ஷதம். ஸோ பகவானை பார்த்துட்டே இருக்கிற அளவுக்கு அவனுடைய பார்ஷதனாக என்னுடைய பார்ஷதனாக அவனை ஆக்கி விடுவேன். अज्ञानी त्वज्जलस्पर्शात् यदि प्राणान् समुत्सृजेत् तस्मै ददामि सालोक्यं करोमि तं च पार्षदम् अन्यत्र वा त्यजेत् प्राणान् त्वन्नाम स्मृतिपूर्वकं तस्मै ददामि सालोक्यं यावत् वै ब्रह्मणः वयः. ஸோ அந்நியத்திர வேற இடத்துல பிராணனை விடுறான். அந்நியத்திரவா துவன் நாம ஸ்மிருதி பூர்வகம் கங்கையை நினச்சிண்டே கங்கையில் குளிக்க போக முடியலையே, எனக்கு கங்கைக்கு போகிறதுக்கு ஒரு பிராரதம் இல்லாமல் போயிடுத்தே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு கங்கையை நினச்சிட்டே இருக்கானே ஒருத்தன். அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சி அவன் புத்தியை பிராணனை விட்டுடுறான். அப்படி பிராணனை வேறு விதமாக வேறு இடத்துல விட்டுட்டான், பிராணனை விட்டுட்டான். அப்போ அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா உன்னையே நினச்சிட்டு இருந்திருக்கானே, அதனால யாவத்வை பிரம்மணோ வேக பிரம்மாவோட ஆயுசு எவ்வளோ 100 தேவாண்டுகள் இல்லையா, 100 தேவாண்டுகளுக்கு அவனுக்கு நான் சாலோக்கிய முக்தியை கொடுப்பேங்கிறாருங்க. சாலோக்கியம்னு பகவானுடைய அதே தர்ஷனம், முந்தினவனுக்கும் அதே சாலோக்கியம்தான். ஸோ பகவானை ஒரு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி உள்ள அந்த முக்தியை நான் அவனுக்கு கொடுப்பேன். अन्यत्र वा त्यजेत् प्राणान् त्वन्नाम स्मृतिपूर्वकं तस्मै ददामि सारूप्यम् असंख्यं प्राकृतं लयम्. ஸோ முன்னாடி 2 ஸ்லோகத்துலேயே பார்த்தா 2 பேருக்கு சாலுக்கிய முக்தினா என்ன வித்தியாசம்னு பார்த்தாலும் ஒருத்தன் பார்ஷதனாகவே இருப்பான், பகவான் கொட்டைக்கே பார்ஷதனாக இருப்பான்னு பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு வேறு எந்த லோகத்திலே இருக்கலாம், இவன் அந்த கோலோகத்திலோ நாராயணன்கிட்டே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வேறு லோகத்தில் இருந்தால் கூட 14 லோகங்கள் இருக்குது, மேல் லோகங்கள் இருக்குது. அந்த மேல் லோகங்கள் வேறு எதே லோகத்தில் இருந்தால் கூட பகவானை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்குங்கிறார். அதுக்கு அஜ்ஞானிக்கு, அஜ்ஞானியில் வேறு இடத்துல இருக்கக்கூடியவன், உன்னை நினச்சினே இருக்கக்கூடியவனுக்கு இந்த மாதிரி சாலோக்கிய முக்தி கொடுப்பேன். இப்போது அந்நியத்திரவான அத்தவா இது இல்லாடு வேறு விதமாக தியஜேத் பிராணான் தொன்னாம ஸ்மிருதி பூர்வகம். ஸோ வேறு இடத்துல பிராணனை விடுறான், உன்னுடையே நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சாரூபியம் அசங்கியம் பிராகிருதம் லயம். ஸோ இல்லாட்டானா அந்நியத்திரவான்னு சொன்னால் அத்தவான்னு எடுத்துக்கணும். இல்லாட்டனா அவன் இந்த மாதிரி ஒன்றையே நினச்சிட்டு உயிர் விடுறவனுக்கு சாரூபியமும் நான் கொடுப்பேங்கிறேன். சாரூபியம்னா என்ன சொன்னது, என்ன மாதிரியே ரூபம், 4 கைகள் சங்கு சக்கரெல்லாம் வச்சுன்னு அந்த மாதிரி ஒரு சாரூபிய முக்தியை நான் கொடுப்பேன். அசங்கியம் பிராகிருதம் லயம். ரொம்ப நாளைக்கு அவனுக்கு வந்து அந்த பிராகிருதிக லயம் பிரளயம் சொல்கிறோமே, பிராகிருத பிரளயம்னு சொல்கிறோமே, அந்த பிராகிருத பிரளயங்களை பலதையும் பார்க்குற அளவுக்கு அவனுக்கு சாரூபியத்தையும் கொடுப்பேன் நான் அப்படிங்கிற. ஸோ இதையும் கொடுக்கலாம் அதையும் கொடுக்கலாம். ஐ கேன் கிவ் திஸ் ஆர் தட், சாலோக்கிய முக்தியோ அல்லது சாரூபிய முக்தியோ கொடுப்பேன். रत्न इंद्र सार निर्माण यानेन सह पार्षदैः सद्यः प्रयाति गोलोकं मम तुल्यः भवेत् ध्रुवम्. ஸோ அவனுக்கு ரத்ன இந்திரசாரன்னு உயர்ந்தன்னு அர்த்தம். இந்திரன்னு சொல்ல எல்லாத்துலேயும் உயர்ந்தவர்களுக்கு இந்திரன் சொல்லுவா இல்லையா, அசுரேந்திரன்றோம், அப்புறம் கபீந்திரன்றோம், எல்லாருக்கும் இந்திரன்னு உயர்ந்தன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ரத்ன இந்திரசார ரத்னங்க உயர்ந்த ரத்னமயமான ஒரு விமானம், யானம்னா இங்கே விமானம். அங்கே தேவலோகத்தில் எல்லாருமே விமானம் தான் அவளுக்கு, பறக்கிற வீடுகள் தான் அவளுக்கு. ஸோ அந்த விமானத்தில் அவனை உட்காத்தி பார்ஷதைகி சக எல்லா மற்ற பார்ஷதர்கள் கூட என்னோட கூட இருக்கிறவர்கள் கூட அவனை சத்தியக கோலோகம் என்னுடைய கோலோகத்துக்கே அவன் வருவன். துல்லியக பவேத் அந்த பார்ஷதர்களுக்கு ஈக்குவலாக அவனும் ஆகிவிடுவான், துருவம் நிச்சயமாக. ஸோ கங்கையை நினைச்சின்னு இருக்கிறதாலே இவ்வளோ புண்ணியம்னு விட்டார்கள். ரத்ன இந்திரசார நிர்மாண யானேன சஹ பார்ஷதைஹி சத்ய பிரயாதி கோலோகம் மம துல்யஹ பவேத் த்ருவம். தீர்த்தே அபி அதீர்த்தே மரண
अतीर्थे मरणे विशेषः नास्ति कश्चन मन्मन्त्र उपासकानां तु नित्यं नैवेद्यभोजिनाम्. ஸோ மன்மந்திர உபாசகானாம், என்னுடைய மந்திரத்தையே சொல்லிண்டு, ஸோ பகவானுடைய கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தால் போகிறோம், அந்த மந்திரத்தை என்னுடைய மந்திரத்தை உபாசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நித்தியம் நைவேத்திய போஜனம் எனக்கு காட்டிட்டு தான் சாப்பிடுவான். நிவேத்தியமாகத்தான் தான் சாப்பிட்ற எல்லாத்தையுமே பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றான். அப்படிப்பட்டவர்களுக்கு அவள் தீர்த்தத்தில் சாகட்டம், இல்லை அதீர்த்தம் தீர்த்தஸ்தானம் இல்லாத இடத்துல சாகட்டம், எங்கே வேணால் சாகட்டம், அதை பற்றி கொஸ்டினே கிடையாது. ஏன்னா அவள் என்னையே நினச்சிட்டு இருக்கா, என்னுடைய நைவேத்தியமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு தீர்த்த மரணம் கிடைச்சாலும் சரி, தீர்த்தஸ்தானத்தில் இல்லை தீர்த்தம் இல்லாத இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டாலும் விசேஷக நாஸ்தி கஷ்டம், அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. அவள் தீர்த்தஸ்தானத்தில் கொடுத்தா தான் அவளுக்கு சாருக்கிய முக்தி சாரூப முக்தி எல்லாம் உண்டுங்கிறது கிடையாது. என்னையே நினச்சிட்டு இருக்கவளுக்கு வித்தியாசமே கிடையாது. पूतं कर्तुं सशक्तो हि लीलया भुवनत्रयम् रत्न इन्द्रसारयानेन கோலோகம் சம்பிரயாந்தி ச. ஸோ இப்படிப்பட்டவன் என்ன நினச்சிண்டு என்னையே நிவேதனமாக சாப்பிட்டு இருக்கக்கூடியவன், நிவேதனம் பண்ணி சாப்பிடக்கூடியவனுக்கு அவனுக்கு லீலையா விளையாட்டாக புவனத்திரயம் பூதம் கருத்தும் 3 லோகங்களையும் புனிதப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிற. ஸோ அப்பேற்பட்ட சக்தி உடையவன் சார் சக்தக, அவனுக்கு சக்தி உண்டு, 3 லோகங்களையும் புனிதப்படுத்துகிற சக்தி அவனுக்கு உண்டு, விளையாட்டாக பண்ணிடுவன். ரத்ன இந்த சாரையானேன்னு அவனுக்கு எப்படி கொடுப்பேன், ஒரு ரத்னமயமான விமானத்தை நான் கொடுத்து கோலோகம் சம்பிரயாந்தி கோலோகத்துக்கு வர வச்சுடுவேன்ற. ஸோ அவன் கோலோகத்துக்கு நல்ல ரத்னமயமான ரதத்தில் ஏறி வந்துடுவன். मद्भक्ताः बान्धवाः येषां ते अपि पशु आदयः अपि हि प्रयान्ति रत्नयानेन गोलोकं च अति दुर्लभम्. ஸோ வேற யாரெல்லாம் கோலோகத்துக்கு போகிறான்னு சொல்கிறார். மத்பக்தாக என்னுடைய பக்தர்கள், பாந்தவாக அதாவது பக்தர்களுடைய பந்துக்களாக இருக்கக்கூடியவனாலும் சரி, என்னுடைய பந்துக்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, உலகத்துக்கு வரும்போது அவருக்கு நிறைய பந்துக்களாக ஏற்படுறான். அப்படிப்பட்ட பந்துக்கள் ஏஷாம் பாந்தவாகான்னு சொன்னான்னா அந்த பக்தர்களுடைய பந்துக்கள் கூட, அவள் கூட இந்த பக்தி இவன் ஒத்தன் பக்தனாக இருந்தால் கூட அவனுடைய பந்துக்கள் கூட பசு ஆதியோப்பி, அவன் வீட்டில் ஒரு பசு வளர்த்துருப்பான். ஸோ அந்த பசு கூட எல்லாமே தேப்பி பிரயாந்தி ரத்னயானேன, அவைகளுக்கு எல்லாமே ரத்ன விமானத்தை கொடுத்து கோலோகம் பிரயாந்தி கோலோகத்துக்கு போய்விடுவார்கள். ஸோ ஒரு பக்தன் இருந்தால் அவனை சுற்றி உள்ள எல்லாருக்குமே மோட்சன்னு விட்டான். துர்லபம், அது கிடைக்காது, அப்படிப்பட்ட கோலோகத்துக்கு வருவார்கள். मद्भक्ताः बान्धवाः येषां ते अपि पशु आदयः अपि हि प्रयान्ति रत्नयानेन गोलोकं च अति दुर्लभम्. यत्र यत्र स्मृताः ते च ज्ञानेन ज्ञानिनः सति जीवन्मुक्ताश्च ते पूताः मद्भक्तेः संविधानतः. ஸோ எத்திர ஸ்மிருதாக தேன உன்னை யாரெல்லாம் எங்கெங்கே நினைக்கிறாளோ, ஞானேன ஞானினக சதி ஞானத்தோட உன்னை பற்றி அந்த பெருமை அருமை பெருமையெல்லாம் அறிந்தவர்களாக ஹே சதி ஹே கங்கையே உன்னை யாரெல்லாம் எங்கே நினைக்கிறாளோ, ஜீவன் முக்தாஷதே அந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போதே அவர்கள் ஜீவன் முக்தர்கள் நிலைமையை அடைந்து விடுவார்கள். பூத்தாக புனிதப்பட்டு விடுவார்கள். மத் பக்தேகே சம்விதானத்தக, ஏன்னா என்னுடைய பக்தி அவர்களுக்கு இருக்குது, அதோட பிரபாவம் சம்விதானம்னு சொன்னான்னா என்னுடைய பிரபாவத்தினால, என்னுடைய பக்தியோட பிரபாவத்தினால ஒன்றை நினைக்கக்கூடியவார்கள் எல்லாருமே ஜீவன் முக்தர் நிலைமையை அடைவார்கள். श्रीहरितांश्च युवाच गीरतं हि गंगाम् इमां भक्त्या पूजाञ्च कुरु साम्प्रतं भगीरथस्तां तुष्टाव पूजयामास भक्तितः. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்கிறோம், யார் கங்கையும் பகீரதனையும் வச்சுண்டு பகவான் இவ்வளவும் பேசியிருக்கார். ஸோ இப்படியெல்லாம் கங்கையை பார்த்து பேசிட்டு
தாம்ஷ இத்தியுக்துவா அந்த கங்கைடி இவ்வாறுலாம் பேசிவிட்ட ஸ்ரீஹரி பகீரதம் பிரத்யுவாச்சா பகீரதன் பக்கத்தில் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார், ஸ்துகி கங்காமி மாம், நீ இந்த கங்கையை பூஜை பண்ணுப்பா. இந்த கங்கை ரொம்ப உயர்ந்தவள், அவளை பூஜை பண்ணு. ஸ்துகின்னு ஸ்தோத்திரம் செய். பக்தியோடு கூட பூஜாஞ்சா குரு சாம்பிரதம், இப்போவே சாம்பிரதம் நவ், இப்போவே நீ அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணு. பகீரதக தாம் துஷ்டாவ அப்படி பகவான் சொல்கிறத கேட்டு பகீரதன் அவனை ஸ்துதி பண்ணினார், கங்கையை ஸ்துதி பண்ணுறார். பூஜையாமாச பக்தி தக, பக்தியுடன் பூஜை செய்தார். इत्युक्त्वा श्रीहरिः तांश्च प्रत्युवाच भगीरथं स्तुहि गङ्गाम् इमां भक्त्या पूजां च कुरु साम्प्रतं भगीरथः तां तुष्टाव पूजयामास भक्तितः कौतुमोक्तेन ध्यानेन स्तोत्रेण अपि पुनः पुनः प्रणाम च श्रीकृष्णं परमात्मानमीश्वरम् भगीरथश्च गंगा च सह अंतर्धानं चकारः. ஸோ கௌதுமோக்தேன கௌதுமாங்கிற ஒரு ஷாக்கா, வேதத்தில் பல சாக்கைகள் இருக்குது. அதில் மேபி குதுமாங்கிற ஒரு முனிவர் இருந்திருக்கலாம், அவருடைய சாக்கைக்கு கௌதுமான்னு வந்திருக்கலாம். ஸோ கண்வ சாக்கை, இப்படி பல சாக்கைகள் இருக்கு இல்லையா. ஸோ கௌதும சாக்கையில் சொல்லப்பட்ட, வேதத்தில் அப்படி சொல்லப்பட்ட தியானேன அந்த தியானத்தை வச்சுக்கொண்டு, சோஸ்திரேன அந்த சோஸ்திரத்தினாலையும், புனப்புனக பிரணநாம, ஸோ மீண்டும் அந்த வேதத்தில் சொல்ல அந்த சாக்கையிலோட மந்திரத்தை வச்சுட்டு பகீரதன் சுதி பண்ணுறார். பிரணநாம நன்றாக வணங்கினார். ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குறார். பரமாத்மானம் ஈஸ்வரம், பரமாத்மா ஈஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணரையும் வணங்கினார் பகீரதன். பகீரதச்ச கங்காச்ச, ஸோ ரெண்டு பேருமே கிருஷ்ணரை வணங்குறா, பகீரதனை வணங்குறார், கங்கையை வணங்குறா. சக அந்தர்தானம் சகாரக, அவ்வளோதான். அந்த நேரத்தில் பகவான் மறைந்தார். कौतुमोक्तेन ध्यानेन स्तोत्रेण अपि पुनः पुनः प्रणनाम च श्रीकृष्णं परमात्मानं ईश्वरं भगीरथश्च गङ्गा च सह अन्तर्धानं चकारः. नारद उवाच केन ध्यानेन स्तोत्रेण केन पूजाक्रमेण च पूजां चकार नृपतिः पद वेद विदंबर. நாரதர் கேட்குறாரு, என்ன தியானம் பண்ணினார், என்ன சோஸ்திரம் பண்ணினார்? பகீரதன் சோஸ்திரம் பண்ணினார்னு சொல்லி முடிச்சிட்டே, அவர் என்ன சோஸ்திரம் பண்ணார், என்ன தியானம் பண்ணினார்? கேன பூஜா கிரமேன, எந்த பூஜை கிரமப்படி அவர் பூஜை பண்ணினார்? பூஜாம் சகார, பூஜை செய்தார். ஹே நிருபதினார் பகீரத ராஜா என்ன பூஜை பண்ணினார் அதை சொல்லுங்கோ. சொல்லுங்கள். வேதவிதாம் வர, வேதத்தை நன்றாக அறிந்தவரே நாராயணரே, நீங்கள் எனக்கு சொல்லணும்னு நாரதர் கேட்குறார். श्रीनारायण उवाच स्नात्वा नित्यक्रियां कृत्वा दौते च वासति सम्पूज्य देवशक्तं च संयतः भक्तिपूर्वकं गणेशं च दिनेशं च वह्निं विष्णुं शिवं शिवां पूज्य देवशक्तं च सह अधिकारी च पूजने. ஸோ நாராயணர் சொல்கிறார், ஸ்நாத்வா நித்தியக்ரியாம் கிருத்வா, குளிக்கணும், குளிச்சுட்டு நித்தியக்கிரியை என்னெல்லாம் உண்டோ, சந்தியாவந்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு, திருத்வா தௌத்தேச்ச வாசசி, நல்ல க்ளீன் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ தௌத்தேன்னா இது க்ளீனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அணிந்து கொண்டு, தேவ ஷட்கம் சம்பூஜை, 6 தேவர்களை பூஜை பண்ணுங்கிற. 6 தேவர்கள், ஷட்கம் 6 தேவர்களை பூஜை பண்ணி, அந்த தேவர்கள் லிஸ்ட்டு பின்னாடி வருது. சம்யதக, யதகன மனமெல்லாம் அடங்கி ஒடுங்கி, அப்படி மனசெல்லாம் அடக்கி, யதகன யத்தினாலே முனிவர்னு அர்த்தம். சம்யதக நன்றாக மனசை அடக்கி, பக்திபூர்வக பக்தியோடு கூட கணேசம், இந்த 6 தேவர்கள் யாரெல்லாம்? கணேசம் முதல்ல பிள்ளையார், தினேசம்னு தினத்துக்கு ஈஸ்வரனான சூரியன், அப்புறம் வன்ஹி அக்னியை பூஜை பண்ணுறது, அப்புறம் விஷ்ணு, சிவாம் பார்வதி. ஸோ சிவன் பார்வதி இந்த மாதிரி 6 பேரையும் பூஜை பண்ணி, சம்பூஜ்ய தேவஷட்கம், இப்படி 6 தேவர்களையும் பூஜை பண்ணிவிட்டு, சக அதிகாரி ச பூஜனே, அப்போது அவன் அதிகாரமாக கிடைக்கிறது. அதாவது தேவி பூஜை பண்ணுறது கூட, இந்த கங்கா பூஜை பண்ணுறதுக்குள்ள அதிகாரம் அவனுக்கு அப்போ தான் கிடைக்கிறது. நித்திய கிரமத்தை செய்தாகணும், சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, இந்த 6 தெய்வங்களையும் பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கங்கா பூஜை பண்ணணும்.
सह अधिकारी पूजने च विघ्ननाशाय आरोग्याय दिवाकरं वह्निं शौचाय विष्णुं च लक्ष्म्यर्थं पूजयेत् नरः शिवं ज्ञानाय ज्ञानेशं शिवाञ्च मुक्तिसिद्धये. ஸோ யார் யாரை எதுக்கு வேண்டி பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். கணேசம் விக்னநாசாயா, விக்னமெல்லாம் வரக்கூடாது, நாம் செய்கிற காரியத்தில் விக்னம் தடை வரப்படாதுன்னு கணேசனை பூஜை பண்ணான். ஆரோக்கியாய திவாகரம், சூரியன் இல்லாமல் ஆரோக்கியமே கிடையாது, இல்லாட்ட சளிங்களையும் வந்துட்டு இருக்கும், குளிர்காலமே கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ திவாகரனை, சூரியனை ஆரோக்கியத்திற்காக பூஜை பண்ணணும். சௌச்சாய வன்ஹிம், சுத்தம், உடல் சுத்தி மனசுத்தி, இதுக்காக வேண்டி அக்னி தேவனை பூஜை பண்ணோம். விஷ்ணுச்ச லக்ஷ்மி அர்த்தம், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் பண்ணணும், விஷ்ணுவை பூஜையேத் நரக, மனிதன் பூஜை பண்ணணும். சிவம் ஞானாய, ஞானேஷம் சிவம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய சிவனை, ஞானாய நமக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக வேண்டி பூஜை பண்ணணும். சிவாம்ச முக்தி சித்தையே, பார்வதியை எதுக்கு வேண்டி பூஜை பண்ணணும், சிவாவை முக்தி சித்தையே, மோட்சம் கிடைக்கணும்னா, அப்படியே மோட்சம் இச்சேத்து விஷ்ணுவா இது நாராயணாத்துன்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக அங்கே சொல்லும்போது நம்ம பாகவதம் இந்த மாதிரி கிரந்தம் படிக்கிறோம், சரி சொல்லுவாள் நாராயணனை வேண்டினா மோட்சம் கிடைக்கும், ஞானம் சிவன் தான், அங்கேயும் ஞானம் வேணும்னு சிவனை தான் பூஜை பண்ண சொல்கிறா. இங்கே வந்து முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் சிவாவை பூஜை பண்ணுவோன்றான். गणेशं विघ्ननाशाय आरोग्याय दिवाकरं वह्निं शौचाय विष्णुं च लक्ष्म्यर्थं पूजयेत् नरः शिवं ज्ञानाय ज्ञानेशं शिवां च मुक्तिसिद्धये. राधे कृष्ण मैम. संपूज्य एतान् लभेत् प्राज्ञः विपरीतम् अतः अन्यथा दद्यौ अनेन ध्यानेन தத்யானம் சுனு நாரத. ஸோ ஏதான் லபேத், அது சம்பூஜ்ய, இவர்களெல்லாம் இப்படி கும்பிட்டு இதெல்லாம் இந்த பலனையெல்லாம் அடையணும். ஏதான் இவர்களை, லபேத் பிராக்ஞகா, பிராக்ஞகனா அறிவாளி, நல்ல அறிவாளி, இவர்களை இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த பலன்களையும் அடைவான். அத்தக அந்யதா விபரீதம், இதை மாதிரி மாற்றி பூஜை பண்ணினேன் என்றால் அதுக்கு விபரீத பலன் ஏற்பட்டுவிடும். அதனால கரெக்டாக எது எது வேணுமோ அதுக்கு அந்தந்த தேவர்களை பிடிச்சிக்கோ. தத்யௌ அனேன தியானேன, ஸோ இந்த மாதிரி இந்த தியானத்தை கொண்டு யார் பகீரதன் தத்யவுனா அவன் பூஜை செய்தான். இந்த மாதிரி தான் தியானம் பண்ண, எப்படி தியானம் பண்ணான்னு கேட்குறான். அப்போ இந்த மாதிரி உள்ள கரெக்டான இந்த தேவர்களை கரெக்டான விஷயத்துக்காக அவன் தியானம் பண்ணினான். அனேன தியானேன, இந்த தியானத்தால் பூஜை பண்ணினான். தத் தியானம், அது என்ன தியானங்கிறத சொல்கிறேன், சுனு நாரத, கேளுப்பா சொல்கிறேன் அது என்ன தியானங்கிறத. संपूज्य एतान् लभेत् प्राज्ञः विपरीतम् अतः अन्यथा तद्दद्यौ अनेन ज्ञानेन तद्ज्ञानं शृणु नारद. इति श्रीपुराणे अष्टादशसहस्रं संहितायां नवमस्कन्धे गङ्गोत्पादवर्णनं नाम एकादशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ द्वादशोऽध्यायः. श्रीनारायण उवाच ध्यानञ्च कण्वशाखा उक्तं सर्वपापप्रणाशनं श्वेतपङ्कजवर्णाभां गङ्गां पापप्रणाशिनीं. ஸோ கங்கை எப்படி தியானம் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறார் நாராயணர் வந்து நாரதருக்கு. தியானம் ச கண்வசாக்கா உக்தம், கண்வசாக்கையில் சொல்லப்பட்ட அந்த தியானத்தை, சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாவங்களையும் நாசப்படுத்தக்கூடிய அந்த தியானத்தை, கங்காம் அந்த கங்கையை, பாப பிரணாசினி பாபத்தை எல்லாம் நன்றாக நாசப்படுத்தக்கூடியவள், பாபத்தை நீக்கக்கூடியவள், ஸ்வேத பங்கஜ வர்ணாபாம், அவள் ஸ்வேத பங்கஜம்னு வெள்ளை தாமரை போன்ற அவளுடைய அந்த கலர், அதாவது கங்கை எப்படி வெள்ளையேற பளிங்கு மாதிரி ஓடுறது இல்லையா, அப்படி வெள்ளை நிறத்தில் கங்கையை தியானிக்கும் முறையே சொல்கிறேன் கேளு. हरे कृष्णा. ध्यानं च श्री नारायण उवाच ध्यानं च कर्मशाखाभूतं सर्वपापप्रणाशनं श्वेतपङ्कजवर्णाभां गङ्गापापप्रणाशिनीं. कृष्णविग्रहसम्भूतां कृष्णतुल्यां परां सतीं वह्निशुद्ध अंशुक आदानां रत्नभूषणभूषिताम्. கிருஷ்ண விக்கிரக சம்பூதாம், கிருஷ்ணனுடைய பாதத்திலிருந்து வந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணனுடைய இதுலேருந்து விக்கிரகத்திலேருந்து வந்தவள். ஸோ கிருஷ்ண விக்கிரகங்கிறது விஷ்ணுவோட பாதத்துலேருந்து வந்தால் விஷ்ணுபதினு பேர் அவளுக்கு. இப்போ கோலோகத்திலேருந்தே வரா கங்கை.
ஸோ இப்போ வந்து நம்ம கங்கையோட இன்னும் பல பரிணாமங்களை பார்க்க போகிறோம். பல இடத்துல இருக்கா. இந்த 3 லோகம் தான் நமக்கு தெரிஞ்சு. இப்போ இதில் தேவி பாகத்தில் இன்னும் சொல்லலாம், கிருஷ்ண விக்கிரக சம்பூத்தான கிருஷ்ணனுடைய மூர்த்தியிலேருந்தே வந்திருக்கா அவள். சம்பூதாம் கிருஷ்ண துல்யாம், அப்படி கிருஷ்ணருக்கு ஈக்குவலானவள், அப்பேற்பட்ட சக்தி உடையவள். பராம் சதீம், நல்ல பரமமான அந்த தேவி. வன்னி சுத்த அம்சுக ஆதானாம், அதாவது நல்ல பல பிளான்ட்டு. வன்னி சுத்தம்னு அக்னியோட தேஜஸ் போல இருக்கக்கூடிய அவளுடைய உடைகள். அம்சுக ஆதானாம், அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸோடு கூடியவள். ரத்ன பூஷண பூஷிதாம், ரத்னாபரணங்களோடு கூடியவள் அப்பேற்பட்ட கங்கை. கிருஷ்ண விக்கிரக சம்பூதாம் கிருஷ்ண துல்யாம் பரம் சதீம் வன்னி சுத்த அம்சுக ஆதானாம் ரத்னபூஷண பூஷிதாம். शरत् पूर्ण इन्दुशतकमृष्ट शोभाकरां परां ईषद्हास्य प्रसन्न आस्यां शश्वत् सुस्थिर यौवनां. ஷரத் பூர்ண இந்து சத, அதாவது பூர்ண இந்துன்றது நல்ல பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன். சத 100, அதுவும் எப்பேற்பட்ட காலத்தில் உள்ள சந்திரன்? சரத்காலத்தில் 100 சந்திரன் அப்படி உதிச்சா எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக அப்படி நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ சதக மிருஷ்ட சோபா ஆகாராம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய அழகை கூட திருடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய அவளுடைய உடல்னா இந்த கங்கை. கங்கையாகப்பட்டவள் 100 சரத்கால சந்திரன்களை தோற்கடிக்கக்கூடிய மிருஷ்டன திரஸ்காரம் பண்ணக்கூடியது, திருடக்கூடிய அப்பேற்பட்ட ஆகாரம் உருவத்தை உடையவள். பரமமானவள். ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆசியாம், ஆசியான முகம் இங்க. ஸோ அவளுடைய புன்சிரிப்போடு கூடிய முகத்தை உடையவள். ஈஷத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன புன்சிரிப்போடு கூடிய முகத்தை உடையவள். சஸ்வத் சுஸ்திர யவ்வனாம், என்றைக்குமே யவ்வனமாக இருக்கக்கூடியவள். शरत् पूर्ण इन्दु शतक मृष्ट शोभा आकरां परां ईषद् हास्य प्रसन्न आस्यां शश्वत् सुस्थिर यौवनां. नारायण प्रियां शान्तां तत्सौभाग्य समन्वितां बिभ्रतीं कबरीभारं मालती माल्य संयुतम्. ஸோ இப்படிலாம் தான் இது வந்து நம்ம பார்க்குறோம். தியானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். ஸோ அப்படியே கங்கா தேவியை இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி நம்ம பார்க்கணும், ஒரு உருவமாக பார்க்கணும். ஸோ நாராயண பிரியாம், நாராயணனுக்கு பிரியமானவள், அவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவள். சாந்தாம், அமைதியாக இருக்கக்கூடியவள். தத் சௌபாகிய சமன்விதியும், சௌபாகியவதியாக. எப்பவுமே ஒரு கணவனோடு கூடியவளுக்கு தான் சௌபாகியவதின்னு பேர். அப்படியே அவருடைய அந்த நாராயணனோட சௌபாகியவதியாக இருக்கக்கூடியவள். பிப்ரதியும் கபரிபாரம், நல்ல முடிக்கற்றைகள், அப்படி பாரமான முடிக்கற்றைகளோடு கூடியவள். மாலதி மாலிய சம்யுதாம், மாலதி மல்லிகை மலர்களோடு கூடியவள், அந்த மல்லிகை மாலையை அணிந்தவளாக இருப்பவள். நாராயண பிரியாம் சாந்தாம் தத் சௌபாக்ய சமன்விதாம் பிப்ரதீம் கபரிபாரம் மாலதி மால்ய சம்யுதம். सिन्दूर बिन्दुललितं सार्धं चन्दन बिन्दुभिः कस्तूरी पत्रकं कण्ठे नानाचित्र समन्वितम्. ஸோ சிந்தூர பொட்டு, நல்ல குங்குமம் பொட்டு, லலிதம் ரொம்ப அழகான பொட்டு கூட, சார்தம்னா கூட, சந்தன பிந்துபிகி அதோடு கூட சந்தன பொட்டு வச்சுட்டுருக்கா. ஸோ சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டுருக்கா. கஸ்தூரி பத்திரகம், அதாவது கண்டன கன்னம். ஸோ கன்ன பிரதேசத்தில் கஸ்தூரி பத்திரகம்னு ஒரு டிராயிங், மகரிகா சித்திரம்லாம் பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு நல்ல டிசைன் போட்டு கன்னத்தில் அப்படி அழகாக இருக்கலாம். நானா சித்திர சமன்விதாம், நல்ல விசித்திரமான ஆச்சரியத்தை படுத்தக்கூடிய விதத்தில் அவளுடைய உருவம் இருக்கிறது. அப்படியெல்லாம் யோசிக்கணும், அப்படிலாம் தியானம் பண்ண தேவி கங்கா தேவி அப்படி இருக்கான்ட்டு. சிந்தூர பிந்து லலிதம் சாதம் சந்தன பிந்துபிஹி கஸ்தூரி பத்ரகம் கண்டே நானா சித்திர சமன்விதம். पक्व बिम्ब विन्द्याच्च चारु ओष्टपुटम् उत्तमम् पंक्ति प्रभामुष्ट दंत पंक्ति मनोरमम्. பக்குவபிம்ப வினிந்திய. ஸோ பக்குவப்பட்ட பிம்ப பலம் இருக்கு இல்லையா? அழகான இது கோவைப்பழம் சொல்லுவோம், வெள்ளை ரெட் கலரில். ஸோ அதை திருடக்கூடிய அச்சச்சாரு ஓஷ்டபுட்டம். அச்சனால அழகிய, சாருனாலும் அழகிய தான். இப்போ 2 அழகியங்கிற வார்த்தையை போடுற. ரொம்ப அழகான ஓஷ்டபுட்டம்னு என்னது? ஓஷ்டத்தை உதடோடு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர். ஸோ அது வந்து என்ன இருக்குது? அந்த பழுத்த கொவ்வை பழத்தை விட ரொம்ப ரெட்டாக இருக்குது, அதை விட அழகாக இருக்குது. உத்தமமாக இருக்கிறது. முக்தா பங்கி பிரபா முஷ்ட, அதாவது முக்தா பங்கினா முத்து வரிசை.
முத்து வரிசையை தோற்கடிக்கக்கூடிய தந்த பங்கி. ஸோ முத்துக்கள் ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவளுடைய பல்வரிசை அதை விட வெள்ளையாக இருக்குது. ஸோ தந்த பங்கி அவளுடைய பல்வரிசைகள் மனோரமம், ரொம்ப மனதை கவரக்கூடியதாக பல்வரிசைகள் முத்துடைய அழகை திருடுவதாக இருக்கிறது. சுச்சாரு வக்ரநயனம் கடாட்சம் மனோகரம் கடினம் ஸ்ரீபலாகாரம் ஸ்தனயுக்மம் ச பிப்ரதீம். எனிவே சுச்சாரு வக்ர நயனம் அழகிய முகம், நயனம் கண்கள், ச கடாட்சம் நல்ல குளிர்ந்த கடாட்சங்களை கொடுக்கக்கூடிய பார்வையோடு கூடிய கண்கள், மனோகரமாக இருக்கக்கூடிய கண்கள். கடினம் ஸ்ரீபல ஆகாரம், தேங்காய் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற தேங்காய் அதை மாதிரி அவளுடைய ஸ்தன யுக்மம், யுக்மம்னா ரெண்டு மார்பகங்களிலும் கடினமான தேங்காய் மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரம் உருவத்தோடு பிப்ரதீம் அதை வைத்து கொண்டிருக்கவளாக அந்த கங்காதேவியை தியானம் பண்ணணும். பிருகச்ரோணிம் சுகடினாம் ரம்பாஸ்தம்ப விநிந்திதாம் ஸ்தல பத்ம பிரபாமுஷ்ட பதபத்மயுகம் வரம். ரம்பாஸ்தம்ப விநிந்திதாம், ரம்பாஸ்தம்ப, ரம்பான்னா செவ்வாழைக்கு ரம்பான்னு பேர். ஸோ செவ்வாழையோட தண்டு விநிந்திதாம், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த செவ்வாழையோட இந்த தண்டை வந்து ஸ்தம்பன அந்த தண்டு, செவ்வாழை தண்டு ஹார்டாக இருக்கக்கூடியது. சூகடினாம் மிருகஸ்ரோணியும் அவளுடைய இடுப்பு பிரதேசமாகப்பட்டது கடினமான ஹார்டாக இருக்கக்கூடியதாக ரம்பா செவ்வாழை மரத்தோட தண்டு மாதிரி இருக்குது. ஸ்தல பத்ம, பத்மாங்கிறது நமக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய பத்மம் தாமரை தெரியும். ஸ்தல பத்மம்னா தரையில் இருக்கக்கூடிய பத்மம் தாமரை என்னதுன்னு பார்த்தா செம்பருத்தி. செம்பருத்திக்கு தான் ஸ்தல பத்மம்னு பேர், ஏன்னா தரையில் இருக்கக்கூடிய தாமரை செம்பருத்தி. பிரபாமுஷ்ட பாத பத்ம யுகம், அப்படி சக்கச்சவேல அடிப்பாதங்கள்லாம் அப்படி சக்கச்சவேல்னு இருக்குது தேவியோட அடியோடைய பாதங்கள்லாம். அது வந்து செம்பருத்தி மலரை அதோட அழகை திருடக்கூடியதாக, அந்த பிரபையை திருடக்கூடியதாக இருக்கக்கூடிய 2 பாதங்கள், வரம் பொருந்திய பாதங்கள். பாத பத்மன் இருக்கு, பத பத்மனாலும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. பத பத்ம தான் என்னோட புக்ல இருக்கு. ஓகே ஓகே. ரத்ன பாதுக சயுக்தம் குங்குமாக்தம் சயாவகம் தேவேந்திர மௌலி மந்தார மகரந்த கனாருணம். ஓகே. ரத்ன பாதக சம்யுக்தம், ரத்ன பாதுகை, காலில் பாதிகை போட்டுருக்கா, அது ரத்னங்கள்லாம் பொறிச்ச பாதிகையாக இருக்குது. ஸோ அப்படி ரத்ன பாதிகைகளோடு கூடிய கங்கை. குங்கும ஆக்தம், ஆக்தம்னா இது குங்குமத்தோடு பூசிய ச யாவகம். ஸோ காலில் வந்து இது யாவகம் பூசிருக்கா, யாவகம்னா மருதாணி அல்ட்டா இதெல்லாம் யாவகம்னு சொல்கிறது. காலில் பூசிப்பாட்டியா நம்ம பூசிக்கிறோம் மருதாணி, அதெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறவளாக குங்குமம் கலரில் இருக்குது, குங்குமம் பூசிய, குங்குமம் ஆக்தம்னால பூசியன்னு அர்த்தம். தேவேந்திர மௌலி மந்தார, தேவர்கள் எல்லாம் தேவியை நமஸ்காரம் பண்ண வரா, கங்காதேவியை நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய மௌலி, அவளுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய மந்தார மலர்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. மகரந்த கணா, அந்த மந்தார மலர்லேருந்து தேன் ஒழுகுறதான். இந்த மந்தார மலர்கள்லேருந்து அவருடைய தலை வணங்கும் போது அந்த தேன் ஒழுகிறதா. மந்தார கணங்கிறது சின்ன ஒரு துளி, அருணம். ஸோ அந்த மகரந்த தேனாகப்பட்டது ஒழுகி விழுந்த அந்த பாதங்கள், அது வந்து அது மருதாணி வேற பூசிட்டு இருக்கா, அதனால சிவந்து இருக்கிறது. சுரசித்த முனீந்திரைஷ தத்த அர்த்த சயுதம் சதா தபஸ்வி மௌலி நிகர பிரமர ஸ்ரேணி சயுதம். சுரர்கள், தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், இந்திரைஷ, அதாவது முனீந்திரகின பெரிய சிறந்த முனிவர்களாலும் தத்த அர்க்க சம்யுதம், அர்க்கியம் கொடுக்குறா. இப்போ கங்கையிலவே அர்க்கியம் கொடுப்பானா, கங்கையோட தனியாக எடுத்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்துருவா. அர்க்கியம் சமர்ப்பியாமின்னு அதை தனியாக எடுத்து அர்க்கியம் கொடுத்துருவா. ஸோ அது மாதிரி அவர்களாலும் அர்க்கியம் கொடுக்கப்பட்டவளாக அந்த கங்கையை தியானம் பண்ணணும். தபஸ்வி மௌலி நிகர, தபஸ்விகள் எல்லாரும் தபஸ் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுடைய கூட்டம், நிகரான கூட்டம்,
பிரமரஸ்ரேணி சம்யுதம். ஸோ அவர்கள் எல்லாம் ஒரு பிரமரங்கள் மாதிரி. இப்போ கங்கை வந்து ஒரு தாமரையாக இருந்தாள்னால் இவர்கள் எல்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் அந்த வண்டு கூட்டம் போல வரிசையாக அந்த கங்கையை சுற்றி இருப்பதாக தியானம் பண்ணணும். பிரமர சம்யுதம், அப்படி முனிவர்கள் சூழ்ந்த கங்கையாக தியானம் பண்ணணும். मुक्तिप्रदं मुमुक्षूणां पामिनां सर्वभोगदं वरां वरेण्यां वरदां भक्त अनुग्रहकारिणीं श्रीविष्णोः पददात्रीं च भजे विष्णुपदीं सतीम्. ஸோ மூக்ஷுனா முக்தி பிரதம். முமுக்ஷுன மோட்சம் அடையணும் ஆசை இருக்கணும். இந்த ஆசைப்படுபவர்களுக்கு முக்தி பிரதம், அவர்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். காமினாம் சர்வபோகதம். இல்லை எனக்கு மோட்சமெல்லாம் வேண்டாம், இந்த லோகத்தில் நான் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய காமிகளுக்கு சர்வபோகம், இந்த லோகத்தில் உள்ள போகங்களையும் கொடுக்கணும். ஸோ போகத்தை அவள் தான் கொடுக்கணும், மோட்சத்தையும் அவள் தான் கொடுக்கணும். ஸோ காமிகளுக்கு போகத்தை கொடுப்பவளாகவும், வராம் சிறந்தவளாக, வரேண்யாம், வரேண்யான்னு ரொம்ப சீஃப்டன், எல்லாம் வரம் கொடுப்பவர்களே சிறந்தவளாக இருக்கக்கூடியவள். ஸோ அப்படி ஹெட்டு. வரதாம், வரத்தை கொடுப்பவள். பக்த அனுகிரகக்காரிணி, பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் என்று இருக்கக்கூடியவள். ஸ்ரீ விஷ்ணோஹோ பததாத்ரீம், அதாவது ஸ்ரீ விஷ்ணு பகவான் இருக்கார் வைகுண்டத்தில், அவர்களுடைய பததாத்ரீம்னு பாதத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவள், அதாவது பாதத்தில் இருக்கக்கூடியவள். பஜே விஷ்ணுபதியும் சதீம், அப்படி விஷ்ணுபதியாக விஷ்ணுடைய பாதத்தில் தோன்றியவளாக இருக்கக்கூடிய கங்கையை சதீம், சதியான அவளை பஜே நான் சுதிக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ண. இது கங்கையோட தியானம். इति अनेन एव ध्यानेन ध्यात्वा त्रिपदगां शुभां दत्त्वा सम्पूजयेत् ब्रह्मन् उपचाराणि षोडश. ஸோ இப்படிப்பட்ட தியானத்தோடு தேவியை தியானம் பண்ணிவிட்டு, கங்காதேவி தியானம் பண்ணிவிட்டு, திரிபதகான்னு 3 லோகத்துலேயே போகிறா இல்லையா, 3 வழியில், அதாவது மேல் லோகத்தில் மந்தாகினின்றோம், இங்கே வந்து கங்கைன்றோம், கீழே போனானா பாதாளத்தில் போகவதின்றோம். இப்படி திரிபதகா 3 லோகங்களில் பாயக்கூடிய அந்த சுபமான கங்கையை இவ்வாறு தியானித்து விட்டு, தத்வா சம்பூஜையை, அவளுக்கு தத்தம் கொடுத்துட்டு, அர்க்கியமெல்லாம் கொடுத்துட்டு, ஹே பிரம்மன், ஹே நாரதரே, ஷோடச உபசாராணி சம்பூஜையே, 16 உபசாரங்களால் அவளை பூஜிக்க வேண்டும். आसनं पाद्यम् अर्घ्यं च स्नानीयं च अनुलेपनं धूपं दीपं च नैवेद्यं ताम्बूलं शीतलं जलं वसनं भूषणं माल्यं गन्धम् आचमनीयकं मनोहरं सुतुल्यं सुतल्पं च தேயானி ஏதானி ஷோடச. ஷோடச உபசாரங்கிறது என்னன்னு சொல்கிறார். முதல்ல ஆசனம் போடணும், தேவிக்கு ஆசனம் போட்டு, பாத்தியம்னா காலாலம்பர தண்ணி, அர்க்கியம் பாத்தியம் சொல்கிறது கையலம்பர தண்ணி, அர்க்கியங்கிறது காலாலம்பர தண்ணி, இதெல்லாம் கொடுத்துட்டு, ஸ்நானியம் அவளை குளிப்பாட்டுறதுக்கு, அப்புறம் அனுலேபனம் சந்தனமெல்லாம் பூசணும், தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், நைவேத்தியம் கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும், சீதளம் ஜலம் தண்ணி கொடுக்கணும், அப்புறம் வசனம் ட்ரெஸ்ஸு போடுறது, அப்புறம் பூஷணம் ஆபரணங்கள் சாத்துறது, மாலை போடுறது, கந்தம்ங்கிறது இந்த மணப்பொருட்கள்லாம் இல்லையா, அகில் சந்தனம் எல்லாம் அதெல்லாம் காட்டுறது, ஆச்சமனியக்கம்னு இந்த கை கால் அலம்பரக்கூடிய தண்ணிக்கு தான் ஆச்சமனியக்கம்னு பேர். ஸோ சூதல்பம் மனோகரம், நல்ல படுக்கை, தேவிக்கு படுக்கை போட்டு அப்படி பள்ளியறை பூஜை பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி, தேயானி ஏதானி ஷோடஷா, இப்படி 16 விதமான உபச்சாரங்களை தேவிக்கு செய்ய வேண்டும். வசனம் பூஷணம் மால்யம் கர்தம் ஆச்சமனீயகம் மனோகரம் சுதல்பம் ச தேயானி ஏதானி ஷோடச. தத்வா பக்த்யா ச பிரணமேத் संस्तूय संपुटाञ्जलिः सम्पूज्य एवं प्रकारेण सह अश्वमेध फलं लभेत्. இப்படியாக 16 உபசாரம் பண்ணி பக்தியோடு பூஜை கொடுத்தால்
சம்ஸ்தூய சம்ஸ்தூய நல்ல ஸ்துதி பண்ணணும். சம்புட்டம் அஞ்சலி சம்புட்டம்னு கை கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்தை வைத்துக்கொண்டு கூப்பி அப்படி ஸ்துதி பண்ணினால் சம்பூஜை ஏவம் பிரகாரன இப்படிப்பட்ட முறையில் அவளை தியானித்தால் சக அஸ்வமேத பலம் லபேத்து, அவன் அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை அடைவான். दत्वा भक्त्या च प्रणमेत् संस्तूय सम्पुराञ्जलिः सम्पूज्य एवं प्रकारेण सः अश्वमेधफलं लभेत्. नारद उवाच श्रोतुम् इच्छामि देवेश लक्ष्मीकान्त जगत्पते विष्णोः विष्णुपदी पापग्नं पुण्यकारकम्. ஸோ ஜெகத்பதே கூப்பிடுறான். ஹே நாராயணரே, ஜெகத்துக்கே பதியானவரே நாராயணரே, தேவேஷா தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, லக்ஷ்மி காந்தனே லக்ஷ்மியுடைய கணவரே, ஸ்ரோத்துமிச்சாமி கேட்க விரும்புகிறேன். விஷ்ணோஹோ விஷ்ணுபதி ஸ்தோத்திரம். ஸோ விஷ்ணுவுடைய அந்த விஷ்ணுபதி கங்கையோட ஸ்தோத்திரத்தை கேட்க விரும்புகிறேன். பாபக்னம் அந்த கங்கை ஸ்தோத்திரமாகிறது பாபத்தை கொல்லும், புண்ணியகாரகம் புண்ணியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷ்ணுபதி ஸ்தோத்திரத்தை நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் இப்போ நாரதர். श्रोतुम् इच्छामि देवेश लक्ष्मीकान्त जगत्पते विष्णोः विष्णुपतिः स्तोत्रम् पापघ्नं पुण्यकारकम्. श्रीनारायण उवाच शृणु नारद वक्ष्यामि पापघ्नं पुण्यकारकं शिवसङ्गीतसम्मुग्ध श्रीकृष्ण अङ्गसमुद्भवाम्. ஊன்லை ராதா அங்க राधा अंग द्रव संयुक्ताम ताम गंगाम प्रणमाम्यहम. இப்போ ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நாரதரே கேளு, பாபக்னம் புண்ணியகாரகம் பாபத்தை தொலைத்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை வச்சாமி நான் சொல்கிறேன். சிவ சங்கீத சம்முக்த ஸ்ரீகிருஷ்ண, அதாவது சிவனால் பாடப்படக்கூடியவள் சம்முக்த மோகத்தோடு நல்ல மோகனமான ஸ்ரீகிருஷ்ணராளுடைய அங்க சமுத்பவாம், அப்படி அவருடைய அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அங்கத்திலிருந்து வெளிவந்தவள். ஸோ அவள் அது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அங்கத்திலிருந்தே வெளிவந்த அந்த கங்கையை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவளுடைய சோஸ்திரத்தை சொல்கிறேன். ராதா அங்க திரவ சம்யுக்தாம், ராதையுடைய அங்கத்திலிருந்து வந்த வேர்வையிலிருந்து வந்தவள். ஸோ இப்போ புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. கிருஷ்ணர்கிட்டருந்தும் ராதையிட்டிருந்தும் ரெண்டு பேர்ட்டிருந்து சேர்ந்து தோன்றியிருக்கா இந்த கங்கை. ஸோ அப்படி அவளுடைய அங்கத்திலிருந்து வந்த வேர்வையிலிருந்து தோன்றியவளான அந்த தாம் கங்காம் அந்த கங்கையை பிரணமாமி அகம், அவளை நான் நமஸ்கரிக்கிறேன். श्री नारायण उवाच शृणु नारद वक्ष्यामि पापघ्नं पुण्यकारकं शिव संगीत संयुक्त श्री कृष्ण अंग समुद्भवां राधा अंग द्रव संयुक्तां तां गंगां प्रणमामि अहम्. यज्जन्म सृष्टेः आदौ च गोलोके रासमण्डले सन्निधाने शङ्करस्य तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ சிருஷ்டியுடைய முதலில் சிருஷ்டேகே ஆதவ், சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அப்போ தான். ஸோ அந்த ஆரம்பத்தில் கோலோகே ராசமண்டலத்தில் தான் முதல்ல டான்ஸ் இல்லையா. கோபர் கோபியர்லாம் உண்டாக்கிடுறா. ராதையோட உடலேருந்து வந்துடுறா கோபிகைகள், கிருஷ்ணனோட உடலேருந்து கோபர்கள்லாம் வந்துடுறா. அப்படி ராசமண்டலத்தை ராசேஸ்வரியாகப்பட்ட தேவி கிருஷ்ணர் கூட, ஏன்னா கிருஷ்ணர் தன்னை முதல்ல ரெண்டாக பிளந்தார். அதுதான் ஒன்று ராசேஸ்வரியாகவும் ஒன்று கிருஷ்ணாவும் இருக்கா. அவாட்டிருந்து நிறைய கோபியர்கள் வந்து எல்லாம் ராசமண்டலம் அங்கே கோலோகத்திலே நடக்கிறது. ஸோ அப்படி கோலோகமாக ராசமண்டலத்தை சிருஷ்டியோட ஆரம்பத்திலேயே விஷ்ணு பதி அந்த எஜ்ஜன்ம எந்த கங்கையுடைய அந்த ஜென்மம் ஏற்பட்டதோ எங்கள் சங்கரஸ்ய சன்னிதானே, ஏன்னா அங்கேயே முதல்ல கோலோகத்தில் பார்த்தோம் சங்கர் வந்துடுறார், பிரம்மா வந்துடுறா, சரஸ்வதி வந்துடுறா, ஒருத்தராக தோன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சங்கருடைய சன்னிதானத்தில் வச்சு அந்த ராசமண்டலத்தை வச்சு எவள் தோன்றினாளோ ஆரம்ப சிருஷ்டியில் எந்த கங்கை தோன்றினாளோ தாம் கங்காம் பிரணமாமி அகம், அந்த கங்கையை நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த கங்கை எப்படி தோன்றாங்கிறதெல்லாம் வருது. यज्जन्म सृष्टेः आदौ च गोलोके रासमण्डले सन्निधाने शङ्करस्य तां गङ्गां प्रणमाम्यहम्. गोपैर्गोपीभिः आकीर्णे शुभे राधा महोत्सवे कार्तिकी पौर्णिमायां च तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ கார்த்திகை பௌர்ணமாசியாம்னு சொன்னானே, கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் கோபகோபிபிகி கோபர்களாலும் கோபிகைகளாலும் ஆக்கீர்ணம்னு சுற்றி கோபியர்கள் சுற்றி இருக்கும் பொழுது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் சுபே ராதா மகோத்சவம் கொண்டாடக்கூடிய அந்த நாளில்
இருக்கக்கூடிய அந்த கங்கையை அப்படி சுற்றி இருக்காளாம், எல்லாரும் கோபியர்கள்லாம் சுற்றி இருக்காளாம் கங்கையை சுற்றி. அப்படிப்பட்ட கங்கையை நான் பிரணமாமி, நான் வணங்குகிறேன். இது கங்கையோட சோஸ்திரம். ராதே கிருஷ்ணே. அந்த கோபைஹி கோபிபிஹி ஆகீர்ணே சுபே ராதா மஹோத்சவே கார்த்திகி பூர்ணிமாயாம் ச தாம் கங்காம் பிரணமாம்யஹம். கோட்டி யோஜன விஸ்தீர்ணः दैर्घ्ये लक्षगुणा ततः समावृता या गोलोके तां गंगां प्रणमाम्यहम्. கோலோகத்தில் இருக்கக்கூடிய கங்கை எப்படி இருக்கா? ஒரு லோகத்துலேயும் கங்கை வரா. இந்த 3 லோகத்தில் மட்டும் இல்லை, பூபோக சோகா மட்டும் இல்லை, கோலோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ கோலோகத்தில் எப்படி இருக்கான்னா கோட்டி யோஜனை விஸ்தூர்ணம், 1 கோடி யோஜனை அளவுக்கு. ஒரு யோஜனைன்னு சொன்னால் நம்ம 8 to 10 மைல்ஸுங்கிற ஆவரேஜாக 9 மைல்ஸ்னு வச்சா கூட 1 கோடி இன்ட்டு 9 மைல்ஸ் 9 கோடி மைல். விஸ்தீர்ண அகலம், அவ்வளோ அகலம். அதை விட தைர்யம் லக்ஷகுணா 10 லட்சம் மடங்கு, அதை விட லட்சம் மடங்கு நீளம். ஸோ 9 இன்ட்டு 1 கோடி இன்ட்டு லட்சம் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளவு நீளமான கோலோகத்தை, அப்போ கோலோகம் எவ்வளோ பெருசு, அந்த கோலோகத்தில் இருக்கக்கூடிய கங்கை சமாவிருதாயா கோலோகே, இப்படி கோலோகத்தில் இருக்கக்கூடிய தாம் கங்காம் பிரணமாமியகம், அந்த கங்கையை நான் நமஸ்கரிக்கிறேன். கோட்டி யோஜன விஸ்தீர்ணா தைர்ഘ്യേ லக்ஷகுணா ததः சமாவிருதாயா கோலோகே தாம் கங்காம் பிரணமாம்யஹம். षष्टि लक्ष योजनाया ततः दैर्घ्ये चतुर्गुणा समावृताया वैकुण्ठे तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ அடுத்து வைகுண்டத்தில் வரா. கோலோகத்துலேருந்து வைகுண்டத்துக்கு வரும்போது எப்படி இருக்கான்னா ஷஷ்டி லக்ஷ யோஜனா, 60 லட்சம் யோஜனை அளவுக்கு அகலம். நீளத்தில் அதை விட 4 மடங்குன்னா 240 லட்சம் இது யோஜனை நீளம். அப்படி வைகுண்டத்தில் ஓடுறா. சமாவிருத்தாயா வைகுண்டே, அப்படி வைகுண்டத்தை சுற்றி ஓடக்கூடிய அவளை தாம் கங்காம், அந்த கங்கையை பிரணமாமி அகம், நான் நமஸ்கரிக்கிறேன். षष्टि लक्ष योजनाया ततः दैर्घ्ये चतुर्गुणा समावृताया वैकुण्ठे तां गंगां प्रणमाम्यहम्. நான் படிக்கிறேன். 30 லக்ஷ யோஜனாயா दैर्घ्ये 5 गुणा ततः आवृता ब्रह्मलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. 30 லட்சம்னா 30 லட்சம் யோஜனை அளவுக்கு அகலம். நீளத்தில் 5 மடங்குன்னு அர்த்தம், 150 லட்சம் யோஜனை. அவ்வளவு நீளமாக இருக்கக்கூடியவள் பிரம்மலோகத்துக்கு வரா. பிரம்மலோகத்தில் இந்த அளவில் இருக்கா. பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கங்கையை பிரணமாமி அகம், நான் நமஸ்கரிக்கிறேன். 30 லக்ஷ யோஜனாயா दैर्घ्ये 5 गुणा ततः आवृता ब्रह्मलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. 30 லக்ஷ யோஜனாயா दैर्घ्ये 4 गुणा ततः आवृता शिवलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ 30 லோஜனா திருப்பி அதே 30 லட்சம் அளவு அகலம். நீளம் குறைஞ்சு விடுறது. சதுர்குணான்னு வந்தது, அது பஞ்சகுணாவாக இருந்தது, 150 லட்சமாக இருந்தது, இது 120 லட்சம் தான். நீளம் 120 லட்சம். அந்த மாதிரி சிவலோகத்தில் இருக்கக்கூடியவள், கைலாசம் வேறு சிவலோகம் வேறை. ஸோ கைலாசம் இந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் இருக்கக்கூடியது. இது பேரண்டத்தில் இருக்கு. இப்போ கோலோகம் இதெல்லாம் பேரண்டம்னு சொல்லக்கூடிய என்டையர் பிரம்மாண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பேரண்டம். ஸோ அங்கே கோலோகம், அங்கே இருக்கக்கூடிய சிவலோகம். அந்த சிவலோகத்தில் எப்போ பிரம்மலோகம் அங்கே ஒன்று தனியாக இருக்குது. அவளுடைய அம்சமாக தான் பிரம்மாவில் அம்சமாக தான் இங்கே வரா. ஒரு பிரம்மாண்டத்தில் வரும்போது அவள் அம்சத்தோடு வரா. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிவலோகத்தில் 30 லட்சம் யோஜனை அகலமும் 120 லட்சம் யோஜனை நீளமத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கங்கையை பிரணமாமி அகம், நான் நமஸ்கரிக்கிறேன். 30 லக்ஷ யோஜனாயா दैर्घ्ये 4 गुणा ततः आवृता शिवलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. लक्ष योजन विस्तीर्णा दैर्घ्ये 7 गुणा ततः आवृता ध्रुवलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. அப்போ ध्रुवलोகத்துக்கு வந்துடுறா. ஸோ ध्रुवलोகத்தை மேலே அந்த பிரம்மலோகத்துக்கெல்லாம் மேலே இருக்குது. அதை அவரை தான் சப்தரிஷி மண்டலாம் சுற்றின்னு இருக்குது. அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துக்கணும். ஸோ ध्रुवलोகம் இருக்குது. அது இந்த சிம்சுமார இது சக்கரம் பார்த்தோம்னா சிம்சுமார சக்கரம் முதலை வடிவில் இருக்கக்கூடியது. அந்த சக்கரத்தில் தான் அந்த ध्रुवलोகம் இருக்குது. ஆதாரமாக இருக்குது. சிம்சுமார சக்கரத்துக்கு எல்லா ஸ்டாரு, சந்திரன், கிரகங்கள், முனிவர்களோட அந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது ध्रुवलोகம். அந்த ध्रुवलोகத்துக்கு வந்துடுறா. கங்கை வரும்போது அங்கே எப்படி இருக்கான்னா 1 லட்சம் யோஜனை தான் அகலம்.
குறைஞ்சுடுது. துருவலோகத்துக்கு வரும்போது 1,00,000 யோஜனை அகலமும், சப்தகுணா 7,00,000 யோஜனை 7 மடங்கு 7,00,000 யோஜனை நீளமாக இருக்கக்கூடியவள் துருவலோகத்தில் ஆவருத்தா சுற்றி இருக்கக்கூடிய அந்த கங்கையை பிரணமாமி அகம் நான் நமஸ்கரிக்கிறேன். लक्ष योजन विस्तीर्णा दैर्घ्ये सप्तगुणा ततः आवृता ध्रुवलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. लक्षयोजन विस्तीर्णा दैर्घ्ये पंचगुणा ततः आवृता चंद्रलोकेया தாம் கங்காம் பிரணமாம்யகம். ஸோ அப்படியே சந்திரலோகத்துக்கு வரா. துருலோகத்துலேருந்து சந்திரலோகத்துக்கு வரும்போது லக்ஷ யோஜனை விஸ்தீர்ணம், அதே 1,00,000 யோஜனை அகலத்தில் இருக்கா. ஆனால் நீளம் குறைஞ்சி விடுறது. பஞ்சகுணா 5,00,000 தான். 5,00,000 யோஜனை தான் நீளம் இருக்கா எங்கள் சந்திரலோகம் வரும்பொழுது. அப்படிப்பட்ட கங்கையே பிரணமாமியகம். ஏன்னா சூரியனுக்கும் மேலே தான் சந்திரலோகம். சந்திரமண்டலங்கிறது சூரிய மண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. लक्ष योजन विस्तीर्णा दैर्घ्ये पंचगुणा ततः आवृता चंद्रलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. षष्टिसहस्रयोजनाया दैर्घ्ये 10 गुणा ततः आवृता सूर्यलोकेया தாம் கங்காம் பிரணமாம்யகம். அப்படியே கீழே வரா, சூரியலோகத்துக்கு வந்துடுறா. சூரியலோகத்தில் எப்படி இருக்கான்னு சொன்னால் 60,000 யோஜனா 60,000. இப்போ லட்சமெல்லாம் எடுத்து 60,000 யோஜனை அகலமும் 10 மடங்கு தசகுணா 10 மடங்குனா 6 லட்சம் ஆயிடுறது. 6 லட்சம் யோஜனை நீளமோ கூட சூரியலோகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கங்கையை அகம் பிரணமாமி நான் நமஸ்கரிக்கிறேன். षष्टि सहस्र योजनाय दैर्घ्ये 10 गुणा ततः आवृता सूर्यलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. लक्षयोजन विस्तीर्णा दैर्घ्ये 5 गुणा ततः आवृताया तपोलोके तां गंगां प्रणमाम्यहम्. இப்போ தபர்லோகம் ஜனர் தபர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வருஷம் 7 14 லோகங்களில் தபர்லோகத்துக்கு வரும்போது அங்கே திருப்பி 1,00,000 யோஜனை அகலம் ஆகிடுறது. 1,00,000 யோஜனை அகலம் 5 மடங்கு தான். இப்போ 5 லட்சம் தான் நீளம் குறைஞ்சு விடுறது. 5 லட்சம் யோஜனை நீளமும் இருக்கக்கூடிய அந்த தபர்லோகத்தில், தப்போலோகங்கிறது தபர்லோகம், மகர்லோகம், தபர்லோகம், ஜனர்லோகம்லாம் இருக்கு இல்லையா, அந்த அந்த தபர்லோகத்தில் இருக்கக்கூடிய கங்கையை நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த 14 லோகத்தில் மேல் லோகங்களுக்கு இந்த பேரெல்லாம் வருது. ஜனர்லோகம், மகர்லோகம், தபர்லோகம் அப்படின்னு. लक्ष योजन विस्तीर्णा दैर्घ्ये 5 गुणा ततः आवृताया तपोलोके तां गंगां प्रणमाम्यहम्. सहस्रयोजना आयामा दैर्घ्ये 10 गुणा ततः आवृता जनलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ 1000 யோஜனை அகலமும் 10 மடங்கு, அதாவது 10,000 யோஜனை நீளமும் உடைய எங்கள் ஜனர்லோகத்தில், ஜனலோகங்கிறது ஜனர்லோகம், ஜனர்லோகத்துக்கு தபர்லோகத்துலேருந்து கீழே வரா, ஜனர்லோகத்துக்கு வரா, ஜனர்லோகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கங்கையை நான் வணங்குகிறேன். सहस्र योजन आयामा दैर्घ्ये 10 गुणा ततः आवृता जनलोकेया तां गंगां प्रणमाम्यहम्. 10,00,000 दैर्घ्ये 5 गुणा ततः आवृताया மகர்லோகே தாம் கங்காம் பிரணமாம்யகம். இப்போ மகர்லோகத்துக்கு வரும்போது திருப்பி அகலம் ஜாஸ்தியாகிடுது, நீளமும் ஜாஸ்தியாகிடுது. 10,00,000 யோஜனாயா, 10,00,000 10 லட்சம், 10 லட்சம் யோஜனை அகலத்தோடும் 50 லட்சம் பஞ்சகுணான்னா 5 மடங்கு 50 லட்சம் யோஜனை நீளமும் மகர்லோகத்தில் வரும்போது பெருசாக இருக்கா. திருப்பியும் ஆவர்த்தா மகர்லோகே, மகர்லோகத்தில் அப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய கங்கையை நான் நமஸ்கரிக்கிறேன். 10,00,000 योजनाय दैर्घ्ये 5 गुणा ततः आवृताया महर्लोके तां गंगां प्रणमाम्यहम्. सहस्रयोजन आयामा दैर्घ्ये 100 गुणा ततः आवृताया च கைலாசே தாம் கங்காம் பிரணமாம்யகம். இப்போ கைலாசத்துக்கு வரா, சிவனோட தலையில் இப்போ தான் வரா. ஸோ சகஸ்ர யோஜனை ஆயாமா அப்படி வரும்போது 1000 யோஜனை அளவுக்கு அகலம், ஆயாமன்னா அகலம், தைர்கிய நீளம், நீளத்தில் 100 குணா 10 மடங்குன்னு 1,00,000 நீளம் அளவு. ஆவர்த்தாயா கைலாசே, கைலாசத்தில் இப்படி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கங்கையை நான் நமஸ்கரிக்கிறேன். सहस्र योजन आयामा दैर्घ्ये 100 गुणा ततः आवृताया च कैलासे तां गंगां प्रणमाम्यहम्. शतयोजन विस्तीर्णा दैर्घ्ये 10 गुणा ततः மந்தாகினியா இந்திரலோகே தாம் கங்காம் பிரணமாம்யகம். கைலாஸ்லேருந்து சொர்க்கத்துக்கு வரா. இப்போ தான் சொர்க்கம் பூபோக ஸ்வக. சொர்க்கத்துக்கு வரும்போது வெறும் 100 யோஜனை அகலம்தான்.
100 யோஜனை அகலமும் தசகுணா அதோட 10 மடங்குன்னா 1000 யோஜனை நீளம். ஸோ 9000 மைல். ஸோ அந்த அளவுக்கு ஓடக்கூடிய அந்த கங்கை எங்கள் இந்திரலோகத்தில் சொர்க்கலோகத்தில் மந்தாகினி என்ற பெயரோடு கூட ஓடக்கூடியவளை அந்த கங்கையை பிரணமாமி அகம் நான் நமஸ்கரிக்கிறேன். पाताले भोगवती च विस्तीर्णा 10 योजना तथो 10 गुणा दैर्घ्ये तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ நேராக பாதாளத்துக்கு போயிட்டார். ஸோ இந்திரலோகத்துலேருந்து நேராக பாதாளத்துக்கு போய்ட்டோம். நம்ம போகவதியாக இருக்காங்க கங்கை. ஸோ விஸ்தீர்ணா 10 யோஜனா, ஸோ வெறும் 10 யோஜனை அகலத்தோடு போகவதியின் என்ற பெயரில் பாதாளத்தில் ஓடக்கூடிய கங்கை. அதோடு 10 மடங்கு நீளம், அதாவது 100 யோஜனை நீளமாகவும் 10 யோஜனை அகலமாகவும் போகவதி என்ற பெயரில் பாதாளத்தில் ஓடக்கூடிய தாம் கங்காம் அந்த கங்கையை அகம் பிரணமாமி நான் நமஸ்கரிக்கிறேன். क्रोश एकमात्र विस्तीर्णा ततक्षीणा च कुत्रचित् क्षितौ च अलकनन्दाया तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ பூமிக்கு க்ஷிதௌன்னா பூமியில் எப்படி ஓடுறான்னா क्रोश ஏகமாத்திர ஒரு குரோஷங்கிறது சில இடத்துல சொல்கிறா 1/4 ஆஃப் தி யோஜனைன்றா ஒரு குரோஷம். சில இடத்துல ஒரு குரோஷம்னா 2 ஃபர்லாங்னு சொல்கிறோம். 2 ஃபர்லாங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா. 2 ஃபர்லாங்கிறது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது இந்த இடத்துல குரோஷங்கிறது அந்த அர்த்தம் வராது. பெர்ஹாப்ஸ் 1/4 ஆஃப் தி யோஜனை இருக்கும். இல்லாட்டா 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ அவ்வளோதான் அகலம். மேக்ஸிமம் அகலம் பார்த்தாலே 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது கங்கை பூமியில் வரும்போது. அதான் சீனா குத்துறச்சு சில இடத்துல அதை விட கம்மி அகலமாக, சில இடத்துல கங்கை ஓடுறா, சில இடத்துல அதை விட கம்மியாக ஓடுறா, அகலம் குறைஞ்சு போயிடுது. அப்படி பூமியில் ஓடுறா. அவளுக்கு பேர் அலகநந்தா என்ற பெயரோடு ஓடக்கூடிய அந்த கங்கையை பிரணமாமி அகம் நான் நமஸ்கரிக்கிறேன். सत्ये या क्षीरवर्णा च त्रेतायाम् इन्दु सन्निभा द्वापरे चन्दन आबाया तां गंगां प्रणमाम्यहम्. இப்போ இவ்வளோத்தையும் சொல்லிட்டார். பூமியில் பாதாளத்தில் ஓடுற கங்கையோட நீலாகலை சொல்லிட்டு அவள் எந்த கலரில் எந்த லோகத்தில் எப்படி ஓடுறான்னு சொல்கிறாங்க. சத்தியயுகம் எந்த இடம் இல்லை, சத்தியயுகத்தில் இருக்கும்போது அந்த கங்கை பாலாக ஓடினான். க்ஷீரவர்ணா பால் கலரில் ஓடினான்றான். திரேதாயுகம் வந்தது. அப்போது இந்து சன்னிபா சந்திரனோட கலர் கொஞ்சம் மங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பாலோடு வெள்ளை மாதிரி சந்திரனோட வெள்ளை இருக்காது. சில இடத்துல மஞ்சள் கலராக ஒரு எல்லோயிஷாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இந்து சன்னிபா திரேதாயுகத்தில் அவள் இந்துவோட சந்திரனுடைய கலரோடு கூட இருந்தாள். துவாபர யுகம் வந்தது. அப்போ சந்தன ஆபா, சந்தனம்னா கொஞ்சம் குழம்பி போச்சு. ஸோ சந்தன கலரில் ஓடினான். அப்படிப்பட்ட கங்கையை பிரணமாமி அகம் நமஸ்கரிக்கிறேன். जलप्रभा कलौ या च न अन्यत्र पृथिवीतले स्वर्गे च नित्यं क्षीर आभा तां गंगां प्रणमाम्यहम्. ஸோ न अन्यत्र வேறெங்கும் இல்லை, பிருத்விதலை பூமியில் மட்டும் கலிகாலத்தில் ஜலப்பிரபா ஒரு ஆர்டினரி வாட்டர், ஒரு சந்தன கலரில் ஒன்றும் கிடையாது, வெறும் ஜலமாக இந்த பூமியில் அவள் ஓடுறா. வேற எங்கும் கிடையாது, பூமியில் மட்டும்தான் ஜலத்தோடு நார்மல் கலரில் கலிகாலத்தில். ஆனால் சொர்க்கத்தில் போகும்போது நித்தியம் சீராபான்ட்டார். அங்கே பால் கலரில் தான் ஓடுறா, சொர்க்கத்தில் ஓடுறோச்சும் கங்கை பால் கலரில் தான் ஓடுறாங்கிறா. தாம் கங்காம் பிரணமாமி அகம். ஒருவேளை நம்ம இப்போ கூட அந்த மந்தாகினி அதெல்லாம் மேலே போகிறோச்ச நுரைச்சுண்டு வரோம், அப்போ அது பால் கலர் மாதிரி தான் தெரியுது. அப்படி நுரையுமா என்ன வேகமாக ஓடுறா கங்கை, அதனால அப்படி இருக்கும். சீராபா பால் போல ஓடக்கூடியவள், அப்படி பால் கலரில் அப்படி ஓடக்கூடியவளாக சொர்க்கத்தில் அப்படி இருக்கா.
यत्तोय कणिका स्पर्शे पापिनां ज्ञानसम्भवः ब्रह्महत्यादिकं पापं कोटिजन्म अर्जितं दहेत्. ஸோ எத்தோய கணிக்கா, அந்த கங்கையோட ஒரே ஒரு ட்ராப், ஒரு சின்ன ஒரு துளி அது தொட்டால் கூட பாவிகளுக்கு கூட ஞானம் ஏற்பட்டு விடும், அறிவு உண்டாகிவிடும். பாவிகள் செய்த பாவத்தெல்லாம் தொலைச்சி ஞானம் ஏற்பட்டு விடும் அந்த ஒரு ட்ராப் கங்கை படுறதுனால இல்லையா. கங்கா ஜலலவ கணிகா பீத்தான்னு சொல்கிறாரே பஜகோவிந்த மூடமத்தையில் வருது இல்லையா. கங்கையோட ஒரு கணிக்கா, ஒரு துளி குடித்தா கூட யமேன சர்ச்சானார். யமன் கூட சர்ச்சை பண்ண வேண்டியது இல்லைம்மா, உனக்கு மரணத்தை பற்றி பயம் கிடையாதுங்கிறார் அந்த பஜகோவிந்தத்தில். அதான் இங்கே சொல்கிறார், பாவிகளுக்கெல்லாம் கூட ஞானம் வந்துடும். பிரம்மஹத்தியாதிகம் பாவம், பிரம்மஹத்தியா முதலிய பாவங்கள் கூட, இந்த பிராமணரை கொன்ற தோஷம் முதலியவைகள் கூட கோடி ஜென்ம அர்ஜிதம், கோடி கோடி ஜென்மத்தில் சேர்த்து வைத்த பாவத்தை கூட தகேத் எரித்து விடும் ஒரு துளி டிராப் ஆஃப் கங்கா ஜலம். இத்யேவம் கதிதா பிரம்மன் கங்கா பத்ய ஏகவிம்சதிः ஸ்தோத்திரரூபம் ச பரமம் பாபக்னம் புண்ணிய ஜீவனம். இப்படியாக உனக்கு சொல்லிட்டேப்பா நாரதா, பிரம்மன் நாரதா கேளு, உனக்கு சொல்லியாச்சு. கங்கா பத்தியம்னு இது பொய்ட்ரி. கங்கையை பற்றிய ஸ்தோத்திரம் ஏகவிம்சதிக்கு 21 ஸ்லோகம் இருக்குது. இப்போ மொத்தமாக எண்ணி பார்த்தா 21 ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன், இப்படி தான் சோஸ்திரம் பண்ணேன் கங்கையை. சோஸ்திர ரூபம் ச பரமம், இது பரமமான சோஸ்திர ரூபமாக்கும். பாபக்னம் பாபத்தை கொன்றுவிடும், புண்ணிய ஜீவனம் புண்ணியத்தை கொடுக்கும். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.